என் பேர் அப்துல் கரீமுங்க. எனக்கு திருமணமாகி 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஃபஸ்ட்டு பையன் வந்து முகமது நௌஃபில் பிறந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் நல்லா இருந்தாப்புல. 5-6 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நடக்கும்போது திடீர்னு கீழே விழுந்து கால் கை எதுவுமே ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்தோம். திருச்சியில், கோயம்புத்தூரில் எல்லா இடத்துலையும் காமிச்சப்போ அவங்க எல்லாம் டெஸ்ட்டு பண்ணிட்டு இந்த மாதிரி மஸ்குலர் இருக்குது, இதுக்கு வந்து மெடிசின் கிடையாது, இன்னும் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கு உண்டான மாற்றுத்திறனாளிகள் இதில் போய் நாங்கள் வந்து கேட்டப்போ அவங்க சில இதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் டேனியல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதில் டெஸ்ட்டில் போய் நாங்கள் பார்த்தப்போ அவங்க வந்து கேட்டாங்க, எப்படி இருக்கான் பையன், என்ன இதுன்னு அடிக்கடி வந்து பார்ப்பாங்க, கேட்பாங்க. அவங்க சில உதவிகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தற்போது வந்து எங்களுக்கு வேலை எதுவுமே கிடையாது, நான் சும்மா தான் இருக்கிறேன். இவங்க கீழே வந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க, அதுங்க படிக்குது, ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இப்போது என் மனைவி வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. என் பேர் பத்ரு நிஷா, வீட்டில் தான் இருக்கேன். என் பெரிய பையன் இவனுக்கு 5 வயசில் இந்த மாதிரி வந்துச்சு. வந்தப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சப்போ இது வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொன்னாங்க. இவன் நடக்கிறப்போ படிக்கட்டு இறங்கும் போது விழுந்தான். அதனால டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம். அப்போ வந்து டாக்டர் இந்த இதை சொல்லவும் இதுக்கான மருந்து தீர்வு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு சொன்னாங்க. நாங்கள் மேலும் இந்த மாதிரி சித்த வைத்தியம், அப்புறம் இந்த நாட்டு மருந்து இதுக்கெல்லாம் கூட கூட்டிகிட்டு போயிருக்கோம் நிறைய இடத்துக்கு. ஆனால் வந்து எந்த இதுலேயும் முன்னேற்றம் அவனுக்கு தெரிய வரல பையனுக்கு. அப்படியே தான் இருக்கான், கை காலை எதுவுமே அசைக்க முடியாது. நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பையனை. எங்களுக்குன்ட்டு எந்த வசதிகளும் கிடையாது. அடிப்படை வசதிகள் இப்போ கொஞ்சம் தான் இருக்கு, ரொம்ப அதிகமான அடிப்படை வசதிகளும் கிடையாது. வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். 2 இதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கும் படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். பெரிய பொண்ணு பேர் அஹமதா ருக்ஷந்தா, அவள் வந்து 9th படிக்கிறாங்க. சின்னவங்க வந்து முகமதா ரிஃப்கா, அவள் வந்து 7th படிக்கிறா. 2 பேருக்கு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இப்போ வந்து நௌஃபிலுக்கு வந்து என்னென்ன அவனுக்கு வேணும், என்னென்ன தேவைகள் அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்து அவனுக்கு ஏதோ கொஞ்சம் செஞ்சிட்ருக்கோம். இன்னும் வந்து அவனுக்கு உதவிகள் வேணுங்கிறதுனால நாங்கள் அந்த டேனியல் ஃப்ரெண்ட்ஸை வந்து நாங்கள் உதவி கேட்க நாடுறோம். இப்போ பையனால் என்ன கஷ்டங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவனை விட்டுட்டு எங்கேயும் என்னால் வெளியே போக முடியாது. எனி டைம் அவன் கூடயே தான் இருக்கணும். அதாவது அவனுக்குள்ளே வந்து நிறைய பயங்கள் இருக்குது. வெளியில் அம்மா வீட்டை விட்டு வெளியில் அம்மா போயிட்டாங்கனாக்கா கேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு 10 வாட்டியாவது கேட்பான். அப்புறம் 2வது என்னென்னா, அவன் வந்து விடிய தூங்க மாட்டான். விடிய வந்து இப்படி படுக்க வைமா அப்படி படுக்க வைமான்னு என்னை எழுப்பிக்கிட்டே இருப்பான். 3வது அவனை பாத்ரூம் விடுறது, பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அவனை நீட் பண்ணுறது எல்லாமே அது கொஞ்சம் தூக்க கொள்ள எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. மற்றபடி அவன் வேற எந்த இதுவும் கிடையாது. என் பேர் முகமது நௌஃபில். எனக்கு 7 வயசில் வந்துச்சு. டக்குன்னு விழுந்துருவேன் 7 வயசுல. எனக்கே ஒரு பயமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா போய் காமிச்சு திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டல். அங்கே 2 நாள் டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு ஒரு நோய்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க, வளர கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி குறைஞ்சிச்சு. இப்போ உட்காராங்க, நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, இது மாதிரிலாம் சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ எல்லா பிள்ளைங்க மாதிரி விளையாடணும்னு ஆசையாக தான் இருக்காங்க. ஃபோனு அல்லது டிவி இதுதான் பார்ப்பேன். டிவியில் ஸ்போர்ட்ஸ் பார்ப்பேன். கிரிக்கெட் அது பிடிக்கும். எனக்கு 17 வயசு ஆயிடுச்சு. ஆனால் படிக்கணும்னு ஆசை. எனக்கு படிக்கணும்னு ஆசை. ஆர்கிடெக்சர் ஆகணும்னு ஆசை. அது முடியலை. நல்லா தான் வரையணும். இப்போ வரைய கூட முடியலை. வரைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். எழுதவும் பிடிக்கும். இப்போ அது கூட முடியலை. வேலை மட்டும்தான் புதுசாகும். அப்புறம் அதாவது இந்த வியாதி வந்தப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல், மன கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதாவது இவன் முன்னேறிடுவான், டாக்டர் வந்து
சரியாகாதுன்னு சொன்னாலும் என் மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா என் பையன் நல்லாயிடுவான், வேற வேற இடத்துல எல்லாம் காமிச்சு என் பையன் சரியாயிடுவான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து இவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த படிப்படியா உட்கார்றது எந்திரிக்கிறது இதெல்லாம் குறைஞ்ச உடனே எனக்கு அந்த இது மேல உள்ள நம்பிக்கை போய் சரி டாக்டர் சொன்னதுதான் உண்மை, அவங்க நம்ம வந்து உண்மையை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இன்னும் பண்ணலை. ஆனால் வந்து எங்கேயாவது ஒரு சளி பிடிச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனாக்கா டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போகிறது கூட எனக்கு இப்போ வந்து கஷ்டமாக தான் இருக்குது. எந்த டாக்டரும் வீட்டுக்கும் வரமாட்டாங்க, நான் தான் தூக்கிட்டு போய் காமிக்கணும். இப்போ போன வருஷம் கூட இவனை பெட்டில் அட்மிட் பண்ணி ஒரு 7-8 நாள் SRMல வச்சு பார்த்தோம் சளினால ரொம்ப முடியாமல். அவனுக்கு வந்து எதுவுமே அதாவது பேசக்கூட அவனுக்கு முடிய மாட்டேங்குது, இந்த தொண்டையை திறந்து அவனால் பேசவும் முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி இவனுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன ஆசைகள் இதெல்லாம் வந்து அவனை வெளிப்படையாக வந்து சொல்லவும் முடியல. சொன்னாக்கா எங்கள் அம்மா வந்து அம்மாவால் செய்ய முடியாதோ அப்படின்ற ஒரு இதில் எதுவும் சொல்ல மாட்டான், பேசவும் மாட்டான். அவனுக்கு எது இஷ்டமோ அதை பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு பேசாமல் அமைதியாக தான் உட்காந்துருப்பான்.